ஒரு பணக்கார பொண்ணா ஒரு அழகான பொண்ணா பார்த்து உன் தலையெழுத்தே நான் மாத்திரம் பாரு. போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. தலையெழுத்தே நான் மாத்திரம் பாரு. பணக்கார பொண்ணுனா எப்படி ஆண்டி? ரோஹிணி மாதிரியா? இந்த வீட்டு கடனை கட்டுறக்காக காசு கேட்டப்போ இல்லன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி 2-3 நாள் 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து நிக்கிறான்? மதிக்கிறதே கிடையாது. இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறதே அவங்க மேல நம்பிக்கை வைக்கணுமா வேணாமா? நீ டேய், உங்க எல்லாருக்கும் என் மேல பொறாமடா. ஏன் என்னால இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியாதா? சார், என்ன அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நீங்க இப்படி பேசிக்கிறீங்க. சார் யாரு? அவரே சொல்லுவார். ஆனா அதே இடத்துல தான் இருப்ப. ஆனா நான் படிச்சவன். என்னைக்குமே நான் ஒரு பிசினஸ் மேன். இதுதான் கெட்ட வார்த்தை. இப்படிலாம் சொல்லிடக்கூடாது. பேசிட்டியா? நீ எப்பவுமே ஒரு குடிகாரன் தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. முதல்ல நீங்க 2 பேரும் என் புள்ள முன்னாடி நின்னு கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லாதவங்க. எங்க ஐஜி யாரையாச்சும் அனுப்பிடுவா சார்? ஐஜி அனுப்பு. சென்னை லெவலுக்கு உங்க அனுப்பலாம். ஓகேவா சார்? ஓகே சார். ஓகே சார். நீ இந்த வீட்ல சமையல் வேலை மட்டும் பார்த்தா போதும். இந்த அறிவுரை எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே. அட்வைஸா பண்றான். டார்ச்சர் பண்றான். வேலையை மட்டும் பார்க்க அவங்க ஒண்ணும் இங்க வர்க்கர் இல்ல. இந்த வீட்ல அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படியே சைன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றேன்ல. நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும். காலி பண்றேன் சார். என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அதே எல்லாமே முடிஞ்சதான்னு கேட்டா உண்மையிலே எல்லாமே முடிஞ்சுதா? இங்க என்ன பண்ணிருக்க நீ? டியூட்டி டைம்ல இங்க என்ன பண்ணிருக்க நீ? இல்ல சாந்து சிட்டி கலெக்ட் சொன்னல. ஓடு